போய் பாருங்கறல. என்ன பண்ற நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் நம்ம வீட்டு முன்னாடி நின்னு போன் பேசுவான்? அவனுக்கு அந்த தைரியம் கொடுத்தது யாரு? உன் பொண்டாட்டி தானே. அவதான காரணம். சரி, அவனை பிடிச்சிருந்தா அவன் யாரு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்ல. இன்னொரு நாளைக்கு சிக்குமா விடு. இப்ப போய் உன் பொண்டாட்டியை பாரு. அவ எப்படி சமாளிக்கலாங்கிறத கேளு. போ போ. அவள நம்பிட்டேன். சரி சரி. சரி ஓகே. நான் அப்புறமா கூப்பிடுறேன். யாருகிட்ட போன் பேசிட்டு இருந்த? என் ஃப்ரெண்டு கிட்ட. என்ன? நான் கிளம்புறேன் பானு. எங்க? ஊருக்கு போறேன். என்ன திடீர்னு? நான் ஒரேடியா போயிடுறேன். இனிமே நான் அங்கே வரமாட்டேன். ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன குறைங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு குறையும் கிடையாது. அந்த உமா இருக்கால, நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. நான் என்ன செய்யறது? நான் பேசிக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா. ஏய் நில்லு. சின்ன பொண்ணுக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன? நீ உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கியா? நான் சொல்லல, அத்தை விட்டு தான் சொல்ல சொன்னேன். அதான் ஏன் சொன்னேன்னு கேக்குறேன். பானு, அவ தேவையில்லாம ரொம்ப பேசுறா, அதனாலதான் அனுப்ப சொன்னேன். நீ தானே ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்த. இப்ப நான் தாமா சொல்றேன் அனுப்புன்னு. உனக்கு தேவைன்னா வச்சுப்பா, இல்லனா விரட்டி விட்டுருவியோ? எனக்கு அப்ப வேலை செய்ய முடியல, உதவிக்கு ஆள் வேணும்னு தோணுச்சு, கூட்டார் சொன்னேன். இப்ப வேண்டான்னு தோணுதோ அனுப்ப சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பானு, நீ அன்னைக்கே சொன்ன பிடிச்சிருந்தா இருங்க, இல்லன்னா வீட்டு விட்டு வெளில போங்கன்னு. எங்களுக்கு போக்கிடம் இல்ல, அதனால தான் இங்க இருக்கோம். இருந்தா போயிடுவீங்க. பெத்த பொண்ணை தனியா விட்டுட்டு போறோமேன்னு யோசிக்க மாட்டீங்க, அப்படித்தானே? ஓகே, இனிமே உங்களுக்கு சின்ன பொண்ணு வேலைக்கு வேண்டாம். அப்படித்தானே? சரி விட்டுருங்க. நாளையில இருந்து நான் என்னோட தனிப்பட்ட வேலைக்கு சின்ன பொண்ணுக்கு தனியா சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறேன். இப்ப சொன்னீங்களே தனியா போயிடுவோன்னு. நீங்க அப்படி தனியா போயிட்டாலோ இல்ல நான் தனியா போயிட்டாலோ எனக்கு கூட ஒரு ஆள் வேணும்ல. அதுக்கு சின்ன பொண்ணு என் கூடவே இருக்கட்டும். அப்ப எங்களுக்கு என்ன மரியாதை?
நேத்து புதுசா இந்த வீட்டுக்கு வந்தவன் வந்து புதுசுல உங்களை அவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கா. இவ பேச்சு கேட்டுட்டு ஆடுறீங்க. பெத்த பொண்ணு இந்த குடும்பத்துக்காகவே உழைக்கிற என்கிட்ட இருந்து எவ்வளவு விஷயத்த மறைச்சிருப்பீங்க. அப்ப எனக்கு என்ன மரியாதை? நாளையில இருந்து சின்ன பொண்ணு என்னோட வேலையை மட்டும் பாப்பா. நம்ம வாயால யாரையும் சபிக்க வேண்டாமா? அவங்க நம்ம கூட பிறந்த உறவு. அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னா நம்ம மனசுதானே கஷ்டப்படும். ஏய், சரி சரி, ஒண்ணும் இல்லம்மா. அழாத சாந்தி. பாரு, வா. ஒண்ணு இல்ல. ஏய், ஏய், நல்லா இருக்கீங்களா? வா வாம்மா. உட்காரு. வா, நல்லா உட்காரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. அண்ணா, அதான் சரியாயிட்டேனம்மா. ஒண்ணு இல்லம்மா, நல்லா ஆயிட்டேன்ல. முடியலண்ணா, என் வீட்ல இருந்ததுனால உன் பக்கத்துல என்னால இருக்க முடியலண்ணா. ஏதோ மனசுக்கு கஷ்டமா போச்சு. பரவாயில்ல சாந்தி. குழந்தைங்களெல்லாம் யார் பாத்துக்கிறது சொல்லு? சரி, வேணு எப்படி இருக்கான்? அவன் உள்ளதானே இருக்கான்? படுத்து தூங்கிட்டு இருக்கான். என்னம்மா? மாமா, நானும் ஐஸ்வர்யா அக்காவும் தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் வேண்டிக்கிட்டோம் மாமா. ஆமா மாமா, நாங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு சரியானோன்னு சாமி கிட்ட நாங்கள் வேண்டிக்கிட்டோம். இப்படி குழந்தைகளை பெற்றிருக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணுமா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் நிறைவாகவும் இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப பெருமிதமா இருக்குண்ணா. என் குழந்தைங்க தாய் மாமா மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஆமா,
பசங்க ஸ்கூலுக்கு போல? உங்களை பார்க்காம ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. மாமா வந்துட்டேன்ல, ஸ்கூலுக்கு போவீங்களா? ம்? மாமா டேட்டா போனா மிஸ் திட்டுவாங்க. ஆமா இல்ல? இங்க பாருங்க, அம்மா உங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதனால நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புங்க. ம்? போப்பா நீ சரி வாங்க, புக்கெல்லாம் அதை எடுத்து வைங்க. நீ போ. போங்க, போ. உள்ள போங்க. போ. அண்ணா, சரவண, சண்முக அண்ணா, உமா எல்லாரும் உங்களை வந்து பார்த்தாங்களா? ச்சே, என்ன மனுஷங்க இவங்க. இவங்க கூட நான் பிறந்தேங்கிறது நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு. சாந்தி, ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் தெரியாம கூட இருக்கலாம்ல? எப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாம இருக்கும்? தெரிஞ்சிருக்குண்ணே. கேவலம் சொத்துக்காக எப்படி எல்லாம் மாறி போயிட்டாங்கன்னு பாத்தியா? அவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. அம்மா அம்மா சாந்தி, வேண்டாம்மா. நம்ம வாயால யாரையும் சபிக்க வேண்டாமா. அவங்க நம்ம கூட பிறந்த உறவு. அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னா நம்ம மனசுதானே கஷ்டப்படும். ஒரு காலத்துல நம்ம பசங்க இந்த அண்ணன் அன்னைக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவாங்க. அதை பார்க்க எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா? இந்த இடம், பொருள், இதெல்லாம் என்னைக்குமே நான் என் சொத்தா நினைச்சதில்லை. என் தம்பி தங்கச்சியோட பாசத்தை தான் நான் பெருசா நினைச்சேன். இன்னைக்கு அந்த தம்பி தங்கச்சிகள்லாம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எதுவுமே எனக்கு பெருசா தெரியலம்மா. இங்க பார்மா சாந்தி, இனிமேலும் நான் சம்பாதிப்பேன். அது யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக. திரும்பவும் நான் பூஜ்யத்துல இருந்து ஆரம்பிக்க போறேன். கூட பிறந்த அண்ணனுக்கு சொத்து வரக்கூடாதுன்னு வாதாடுற பொண்ணை நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா? எவ்வளவு பெரிய அவமானம் இருக்கு தெரியுமா எனக்கு? சரி விட்டுருங்க. நாளையில இருந்து நான் என்னோட தனிப்பட்ட வேலைக்கு சின்ன பொண்ணுக்கு தனியா சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறேன். இவ பேச்சு கேட்டுட்டு ஆடுறீங்க. பெத்த பொண்ணு, இந்த குடும்பத்துக்காகவே உழைக்கிறேன். என்கிட்ட இருந்து எவ்வளவு விஷயத்த மறைச்சிருப்பீங்க. என்னங்க? என்னங்க குடிங்க. உட்கார். என்னங்க? லக்ஷ்மி, நம்ம தனியா போயிடலாமா? என்னங்க சொல்றீங்க? ரிட்டையர் ஆயிட்டா வெளியில இருக்கவங்க மதிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க.
இப்போ இங்க வீட்லயும் மரியாதை இல்லையே, எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? என்னங்க சொல்றீங்க நீங்க? உன் பொண்ணு சொல்றது எல்லாம் நீ கிட்டத்தட்ட தானே இருக்க. தனியா வேலைக்காரியை வச்சுக்கிற அளவுக்கு வந்துட்டால. என்ன காரணம்? குடும்பத்தில் இருக்கிற முக்காவாசி செலவை அவ பார்த்துக்கிறாங்கிற காரணம் தானே. ஏங்க, நம்ம பெத்த பொண்ணு தானங்க. அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா. அது எதுக்குங்க நீங்க இவ்வளவு பெருசா எடுத்துக்கணும்? லக்ஷ்மி, பெத்தவங்க பிள்ளைங்களை பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொன்னா அது கண்டிப்பு. அதே பிள்ளைங்க பெத்தவங்களை பார்த்து கேட்டா கணக்கு பார்க்கறாங்கன்னு அர்த்தம். எத்தனை கோடி செலவு பண்ணாலும் பெத்தவங்க கடனை அடைக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரியல. இதெல்லாம் உனக்கு நல்லா புரிஞ்ச விஷயம்தான். ஆனா உன் இயலாம புரியாத மாதிரி நடிக்கிற. ஒரு வேலைக்காரிக்கு கொடுக்குற மரியாதை கூட நமக்கு இல்லையே. அதுக்கப்புறமும் நம்ம இங்க இருந்தா எவ்வளவு அவமானம், அசிங்கம். பானு நம்ம மேல உள்ள கோவத்துல இதெல்லாம் பண்ணலைங்க. உமா மேல உள்ள வருத்தத்துல தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாம 2 பேருமே சின்ன பொண்ணு வேண்டான்னு சொன்னோம். அதுக்கப்புறமும் அவளை இங்க இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது உமா மேல காட்டுற கோவம் மட்டும் இல்ல. நீங்க இந்த வீட்டில் தண்டமா இருக்கீங்கன்னு நம்மளை குத்தி காட்டுற மாதிரி பண்ற காரியம் தானே இது. கூட பிறந்த அண்ணனுக்கு சொத்து வரக்கூடாதுன்னு வாதாடுற பொண்ணு நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா? எவ்வளவு பெரிய அவமானம் இருக்கு தெரியுமா எனக்கு. வெளியில தலை காட்ட முடியல. நேரடியாவே இது வேண்டாமா விலகிக்கொண்டு கெஞ்சியும் பார்த்துட்டேன். கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. நேத்து வரைக்கும் எதிரியா இருந்த மீனாட்சி இன்னைக்கு அவளுக்கு நல்லவளாயிட்டால. பெத்தவங்க நாம அவளுக்கு 3வது மனுஷன் ஆயிட்டோம்ல. இருக்கட்டும், 2-3 தடவை சொல்லிட்டா. இந்த வீட்டில் இருக்கிறது உங்க விருப்பம். இதுக்கப்புறமும் நாம இந்த வீட்டில் இருந்தோம்னா கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் காத்துல பறந்து போயிடும். என்னங்க, அதுக்காக நம்ம பானுவை விட்டுட்டு எப்படிங்க தனியா போக முடியும்? அவன் என்ன சொல்றா, நீங்க போறதுன்னா போங்கன்னு. அவ ஏதோ கோவத்துல தாங்க சொல்லிருப்பா. அவளை பத்தி தெரியாதா? லக்ஷ்மி, ஒரு தடவை கோவத்துல சொன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறமும் 2-3 தடவை சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏங்க, நான் வேணா பானுகிட்ட பேசுறேனே. எதுக்கு? நீ என்ன பேச போற? நாம இந்த வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காகவா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பேசு. இந்த கேஸ்ல இருந்து விலகிறதா மட்டும் இருந்தா தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன். இதை மட்டும் கேட்டு சொல்லு. ஒருவேளை அதுக்கு அவ ஒத்து வரலன்னு வச்சுக்கோ. நீ எங்க கூட இருக்கிறதா இல்ல உன் மக கூட இருக்கிறதான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உமா, அனி, எங்க இந்த பக்கம்? கோவிலுக்கு வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம் அண்ணி? அன்னைக்கு கோர்ட்ல வச்சு உங்க அண்ணனுக்கு போலீஸ் கேஸ் வர்ற அளவுக்கு உங்க அண்ணன் மீனாட்சியும் உன் புருஷனோட தங்கச்சி பானுமதியும் பண்ணிருக்காங்களே, இதுக்கு நீ ஏதாச்சும் கேட்டியா உமா? என்ன பேசுறீங்க நீங்க? அன்னைக்கு நான் தானே சரவணன் கூட கோர்ட்டுக்கு போயிருந்தேன். சொன்னாரு. அதுக்கு மேல என்னால அங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அது சரி உமா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கலன்னு தான் எனக்கு வருத்தமே. என் வீட்டுல அதை விட பெரிய பிரச்சனை. அந்த பானுமதி அவங்க அப்பாவை மதிக்கிறதே கிடையாது. என் மாமனார் ஏன்னு கேட்டா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றா. அடி பாவி, பெத்த
அப்பனவா வெளியில போன்னு சொல்றா. என்ன பண்றது, அவ சம்பாதித்துல தானே எங்க குடும்பமே நடக்குது. அந்த திமிர் தான் அவளுக்கு. உன் புருஷன் வெளிநாட்டுல இருந்து எதுவும் பணம் அனுப்புறது இல்லையா? போன மாசம் வரைக்கும் காசு அனுப்பிச்சிட்டு இருந்தாரு, இப்போ இல்ல. அப்படியே அவர் அனுப்பிச்சாலும் குடும்பத்தோட மொத்த செலவுக்கு அது பத்த மாட்டேங்குது. அந்த பானுவோட தயவுல தான் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு அந்த திமிரு. அது சரி உமா, எப்படி அந்த மீனாட்சியும் பானுமதியும் ஒன்னா சேர்ந்தாங்க? என்னால அந்த கூட்டணியை நம்ப கூட முடியல. அதான் எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்குறேன் உமா. இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங்கா தானே போயிட்டு இருக்கு. ஆமா, சரவணனோட கேஸ் விஷயமா என்ன பண்ணிருக்கீங்க? வக்கீல பார்த்து பேசிட்டு தான் இருக்காங்க உமா. ஆனா அந்த பானு இருக்காளே, அவதான் அதுக்கு முழு காரணமே. யாருக்குமே தெரியாத விஷயம் அந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட். அவ அது கோர்ட்ல பேசினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. நான் அந்த பானுவை சும்மா விடுறதா இல்லம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணி. சரவணன் முதல்ல இந்த கேஸ் விஷயத்துல இருந்து வெளியே வரணும். விட மாட்டோம் உமா. அவ தாலியை அறுத்தாவது ஏன் தாலியை நான் காப்பாத்திப்பேன். இன்னொரு விஷயம், அந்த கைராசி சில்க்ஸ் பங்கு பத்தி நாளைக்கு நீ பேச வரல? நானும் என் மாமனாரும் வரும். அந்த கடை விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? இங்க பாருங்க, சரவணனுக்கு அந்த கடை வரதுல யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். கவலைப்படாதீங்க. சரி அண்ணி, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வா. ஏய் என்னடா என்ன இந்த பக்கம் நல்லா விசாரிச்சேண்ணே, யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்கண்ணே. என்னங்கண்ணே? ஒரு பொட்டச்ச கண்டுபிடிக்க முடியல. அண்ணே எப்படி இருந்தாலும் இந்த முனைக்கு வந்தானுண்ணே. டேய், அவ வரக்கூடாதுடா. அதுக்குள்ள அவ கதையை முடிக்கணும். அதுக்கு தான் அந்த ஐயனார் பயலை நான் அனுப்பி வச்சேன். அவனும் அவ இருந்த இடத்த பார்த்துருக்கான். அடுத்த நாள் காலி பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு போன் வேற பண்ணான். அதுக்குள்ள அந்த மூதேவி ஆக்சிடென்ட்ல செத்து போச்சு. அந்த இடத்தையும் சொல்லாம போயிட்டான். இப்ப அதான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர்லாம் பார்த்தா தெரியும்னு சொல்றாங்கண்ணே. டேய், விளக்கண்ண மாதிரி பேசாதடா. அதுலெல்லாம் அந்த யாழ்னி இருக்க மாட்டாடா. அவ தலைமறைவு வாழ்க்கை வாழ்றவா. இந்த கதையை முடிக்காம நான் ஊருக்கு வரமாட்டேன்னு எங்க அப்பா ரத்னவேல் பாண்டியமான சத்தியம் பண்ணிருக்கேன்டா. முடிக்காம திரும்ப மாட்டான்டா அந்த சங்கர பாண்டியன். வாங்கடா.